ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்ம 45 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, பியூட்டிஷியன், மிக்ஸாலஜி, நெயில் கோன், சோப் மேக்கிங்னு எல்லா கிளாஸஸ்லையுமே ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் மெஹந்திக்காக வந்திருந்தால் கூட இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வாங்க இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் 6th கிளாஸ். ஸோ இதுக்கடுத்து ஒரு லீஃப்னு ஒரு கிளாஸ் வரும். ஸோ அது வந்து 6ன்னு போட்டிருக்கோம், பட் அது 6 கிடையாது, 7 தெரியாமல் ஃபர்ஸ்ட் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரோக் பற்றி பார்க்கலாம். ஷேடிங் தான் ரொம்ப மெயின் எல்லா டிசைனுக்கும். ஸோ அதில் சைடாக ஸ்ட்ரோக் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஒரு எடுத்துக்கிறேன், இது ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சைடு நான் இந்த மாதிரி தெரியுதுங்களா, பென்னை போட்டிருக்கேன்ல, கொஞ்சம் இந்த மாதிரி சைடாக எந்தெந்த சைடு வந்து கர்வ் இருக்கோ அந்த சைடு வரும். ஸோ ஸ்ட்ரோக் எப்படி கொடுப்போன்னா இப்படி சின்னதான ப்ரெஸ், ஓகேங்களா, ரொம்ப சின்னதாக ப்ரெஸ் கொடுக்குறது தான் ஸ்ட்ரோக், ஓகேங்களா. டாட் லைன் தெரியும், ஆனால் ரொம்ப விசிபிளாக தெரியாது. ஆரஞ்ச் ஸ்ட்ரோக் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ ஆரஞ்ச் ஸ்ட்ரோக்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணும்போது ஹார்ஷ் லைன்ஸே இருக்கக்கூடாது, சரியா. ஹார்ஷாக தெரியாமல் வெறும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் டிண்ட் மட்டும்தான் தெரியணும். இதுதான் ஆரஞ்ச் ஸ்ட்ரோக். வெறும் ஆரஞ்சு கலர் மட்டும்தான் தெரியணுமே தவிர வேறு இந்த மாதிரி மெஹந்தி எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ வெறும் இந்த டிண்ட் ஆஃப் ஆரஞ்ச் மட்டும் இருக்கதா இந்த ஆரஞ்ச் ஸ்ட்ரோக். ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்கிள். இதுவும் சூப்பராக இருக்கும். சர்க்கிள் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் நீங்கள். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது எப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு தேவையான இந்த சீயை வந்து இப்படி மாற்றி மாற்றி போடுறது தான் சர்க்கிள் ஷேடிங். இப்போ பாருங்கள், இது வெறும் எட்ஜஸில் மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி வரும். ஜஸ்ட் ஒரு ரவுண்டு சர்க்கிளை வந்து மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இதுதான் சர்க்கிள் ஷேடிங். அடுத்தது மவுண்டெயின் ஷேடிங். இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது மவுண்டெயின் மாதிரி பெருசாக போயிட்டு அப்புறம் இப்படி சின்னதாக ஆறுது, அந்த மவுண்டெயினோட ஷேப்பு வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி சின்னதாக வந்துட்டு அப்புறம் பெருசாக வந்து அதுக்கப்புறம் குட்டியாகும். ஸோ இதுதான் மவுண்டெயின் ஷேடிங். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் மவுண்டெயின் ஷேடிங். அது பாருங்கள் எப்படின்னு. ஸோ நான் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு மவுண்டெயின் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மவுண்டெயின், இங்கே ஒரு மவுண்டெயின், அப்போ அடுத்து எங்கே வரணும், இங்கே ஒரு மவுண்டெயின். ஸோ இந்த மாதிரி 3 மவுண்டெயின் வர்றது தான் மவுண்டெயின் ஷேடிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரஃப் ஸ்ட்ரோக். இது எப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் ஷேடிங்லேயே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதா ரஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயே சாஃப்ட் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்கும், அது நான் இங்கே எழுதலை. இங்கே வந்து சாஃப்ட் ஸ்ட்ரோக் வந்து எழுதிக்கோங்க. சாஃப்ட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுதான் சாஃப்ட் ஸ்ட்ரோக். இது வந்து ரஃப் ஸ்ட்ரோக். ஸோ ரஃப் ஸ்ட்ரோக் வந்து பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடத்துக்கு ரஃப் ஸ்ட்ரோக் வந்து நல்லாவே இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இப்படி கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுவே சாஃப்ட் ஸ்ட்ரோக்னால் கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். அடுத்தது வந்து ஜிக்ஸாக். ஸோ ஜிக்ஸாக்னா பாருங்கள், ஜெட் மாதிரியே வரும், தெரியுதுங்களா. இப்போ எங்கே இருக்குன்னா
ஸோ இதுதான் சிக்ஸாக் ஷேடிங். ஸோ அடுத்து வந்து அன்ஈக்குவல் ஷேடிங். இது எப்படி வரும் பாருங்கள். இப்படி ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வர்றதான் அன்ஈக்குவல் ஷேடிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாட்டட் ஷேடிங். இது எப்படின்னா, இப்போ நான் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் தரேன். ஸோ ஒரு சின்னதும் ஒரு பெருசுக்கும் இடையில ஒரு டாட் வச்சேன்னா அவ்வளோதான், அதான் டாட்டட் ஷேடிங். அடுத்து வந்து டபுள் சைடட் ஷேடிங். டபுள் சைடட் ஷேடிங் வந்து இல்லை, சாரி, ஓகே. ஸோ இங்கே நீங்கள் வந்து கோன் வந்து கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஷேடிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. பட் ஷேடிங்னால் ஒன்றும் இல்லை, பட்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்ஸ் வச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஆரஞ்சு ஷேடிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைடு க்ரூம் ஃபேஸில் வந்து இந்த ஆரஞ்சு டிண்ட் வர்றதுக்கு நீங்கள் பட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆரஞ்சு டிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து திக் அண்ட் தின் லைன்ஸ். திக் அண்ட் தின் லைன்ஸ்னால் ஒரு திக் லைனும் கொஞ்சம் தின் லைன்ஸும், அப்புறம் ஒரு திக் லைன், அப்புறம் தின் லைன், அப்புறம் திக் லைன், அப்புறம் தின் லைன்னு வர்றதுதான் ஷேடிங். ஸோ ஷேடிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ விதமான ஷேடிங்ஸும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது ஒரு நார்மல் ஷேடிங் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து நார்மல் ஷேடிங். ஸோ இந்த நார்மல் ஷேடிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷேடிங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக எல்லா விதமான ஷேடிங்கையும் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே பண்ணிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஷேடிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.